ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம், ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான கடாய் பன்னீர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, ரோட்டி, நான், தோசை இது கூடலாம் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி கடாய் பன்னீர் செஞ்சு பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குங்க. அண்ட் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 5 நிமிஷத்துல ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் ஒரு சூப்பரான கடாய் பன்னீர் வந்து இது செஞ்சிடலாம். இதுக்கு பெருசா நம்ம கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா பழுத்த 3 தக்காளி, ஒரு 8 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 5ல இருந்து 6 முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பன்னீரை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது வந்து ஒரே சைடாக விட்டுறாதீங்க. ஒரு சைடு அப்புறம் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிடும், இன்னொரு சைடு வந்து ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி போட்டே இருங்க. அப்போ தான் 2 சைடும் நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகும். இது வந்து வதங்கிட்டு இருக்க டைம்லேயே வந்துட்டு நம்ம இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் அண்ட் 1 ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க பன்னீர் எல்லாம் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு குடமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். குடமிளகாவை கட் பண்ணும்போது இந்த மாதிரி பெருசாக நல்லா வந்து பாக்ஸாக கட் பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேப்சிகம்லேருந்து லைட்டாக ஒரு அரோமா வரும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் இந்த டிஷ்க்கு மொத்தமாக 2 பெரிய வெங்காயம் எடுத்தேங்க. 2 பெரிய வெங்காயத்துலேயும் வந்துட்டு மேல் பகுதியை வந்துட்டு இந்த மாதிரி வதக்கிறதுக்கும் உள்பகுதியை வந்து அரைக்கிறதுக்கும் எடுத்துக்கிட்டேன். மேல் பகுதி பெருசாக இருக்கிறதுனால இந்த வதக்கிறதுக்கு சரியாயிருது, அண்ட் உள்பகுதி சின்னதாக இருக்கிறதுனால அரைக்கிறதுக்கு அது சரியாக இருக்கும். இப்போ இதை கரெக்டாக 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பவுடர், அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிடலாம். மீதி இருக்க பவுடரை அப்படியே வச்சிடலாம், ஏன்னா அது கிரேவியில் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல எண்ணெய் பத்தாம ட்ரை ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க. அப்பதான் வந்துட்டு அடி பிடிக்காம இருக்கும். இப்போ பாருங்க இந்த மசாலாவோட இது நல்லா வதங்கிடுச்சு. அந்த மசாலாலாம் இதில் வந்து நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட் ஆர் பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அதே பேனை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் ஆட் பண்ணுறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்க்கும் போது தண்ணி சேர்க்காம ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேஸ்ட் வந்து தண்ணி சேர்க்காம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததான் இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவில் இந்த பேஸ்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இங்கே வந்து நார்மல் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கலர் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால மசாலா பவுடர், அதை வந்து மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் இந்த மசாலா பவுடர்லேயே வந்துட்டு சில்லி ஃப்ளேக், பெப்பர் இதெல்லாம் போட்டிருக்கனால இது வந்து நல்லா காரமாகவே இருக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலே காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவி வந்துட்டு நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இது அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கொதிச்சாதான் இதில் இருக்க பச்சை வாசம்லாம் போகும். இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சு இதில் இருக்க பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருக்கல பன்னீர், கேப்சிகம் அண்ட் ஆனியன், இதை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து மொத்தமாக அப்படியே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அப்போ தான் வந்துட்டு மேலே வந்து தெரிக்காமல் இருக்கும். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு இந்த கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்து கொதிக்க விட்டுருங்க.
எனக்கு வந்து கிரேவி இந்த அளவுக்கு திக்காக இருந்தாலே போதும். அதுவும் இல்லாமல் இது ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா திக்காகும். ஸோ நான் இதே ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிடுறேன். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது போட்டிங்கன்னா ஒரு தனி அரோமா கிடைக்கும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கடாய் பன்னீர் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா சுட சுட சப்பாத்தி எடுத்து பிச்சு இதில் வச்சு அப்படி ஒரு பைட் வைக்கும் போது வேற லெவலில் இருந்ததுங்க. இதை நீங்கள் சாப்பிடும் போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்குங்க. நான் மிக்ஸ் பண்ண இல்லையா பவுடர், அது எல்லாமே வந்துட்டு முழுசாக போட்டு வறுத்து அரைச்சி போடுவாங்க ரெஸ்டாரண்ட்டில். இங்கே நம்ம வந்து பவுடராக மிக்ஸ் பண்ணி போடுறோம். அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட். டேஸ்ட் ஒன்றும் பெருசாக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தெரியவே இல்லை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் வறுத்து அரைச்சி பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு. பிகாஸ் பேசிக்கலி ஐம் சோம்பேறி. என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி சோம்பேறி இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அது செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.